வெல்கம் டு ட்ரேடிங் வித் தமிழன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு லைக் அமுத்துங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டெலகிராம் டிஸ்கிரிப்ஷன், நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டெய்லி அப்டேட்ஸை நான் ரெகுலர் மார்க்கெட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்து நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் டெய்லியும் வந்து நம்ம டே டு டே மார்க்கெட் அனலைசஸ் ப்ளஸ் வந்து ஸ்டாக்கோட அப்டேட்ஸை வந்து வீக்லி போஸ்ட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணி அப்டேட்ஸ் எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட்ஸ் வாங்கிங்க. இன்னைக்கு நம்ம வந்து நாளைக்கான அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி தான் நேற்று உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டான 25,30 கொடுத்துருந்தேன். ரெசிஸ்டன்ஸ் 1 ஆகும். 25,100 ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஒரு கேப் அப் இல்லாமல் கரெக்டான இடத்துல இருந்து ஓப்பன் ஆகி 970 25,000 வரைக்கும் போச்சு. ஸோ இந்த இடத்துல கூட ஒரு சின்னதாக ஒரு கால் பை பண்ணியிருந்தீங்கன்னா கூட, கால் பை பண்ணி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் கூட இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து திரும்பவும் 960 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குச்சு. பட் நம்ம அந்த இடத்துல சப்போர்ட் பாயிண்ட் நம்ம சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா 25,930 தான் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் 1 உடைக்கவே இல்லை இன்னைக்கு. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக ஒரு கால் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு 25,000க்கு மேலே ஒரு 25,100 25,200 ஒரு காலோ இல்லை 25,300 கால் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டோட இன்னைக்கு வெளியில் வந்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பண்ணலனாலும் நாளைக்கான மார்க்கெட் அனலைசிஸ் நாளைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் என்ன, நாளைக்கான சப்போர்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான மார்க்கெட்டில் ரொம்ப பெருசாக நியர்பைலேயே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், $25,060 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்த ஒரு கீ பாயிண்ட்டை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சப்போஸ் இந்த 25,060 உடைச்சு மார்க்கெட் மேலே போகும் பட்சத்தில் அடுத்த லெவல் எங்கே போயின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டான 25,150 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா R1 ஆன ரெசிஸ்டன்ஸ் 1 என்ன அப்படின்னா 25,060 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இரண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,150 வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மார்க்கெட் கண்டிப்பாக மேலே போகும் பட்சத்தில் முதல் ரெசிஸ்டன்ஸான 25,060 உடைக்கும் பட்சத்தில் 25,150 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பாயிண்ட் எங்கே வருது அப்படின்னா ஸோ இதுதான் சப்போர்ட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட் 24,970 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, இமீடியட் சப்போர்ட் ஒன்று இருக்குது. 970 24 இங்கே வருது ஃப்ரெண்ட்ஸ். 890. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. நாளைக்கு சப்போர்ட் பாயிண்ட் S1 ஆன 24,970 வந்து மார்க்கெட் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே போகிறக்கான சான்சஸ் அதிகமும் இருக்குது. அதே நேரத்தில் சப்போர்ட் 2 வந்து உடைக்குதான்னு பாருங்கள். அதுவும் உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா 24,970
890 தான் வந்து நாளைக்கான செகண்ட் சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். நாளைக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட் 24,970 உடைச்சு 24,890 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே போகிறக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புட் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் அமையறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் வந்து நிஃப்டி பார்த்துட்டோம். அடுத்தது பேங்க் நிஃப்டிக்குள்ளே போகிறோம். பேங்க் நிஃப்டி என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நேற்று நாம் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா, நேற்று உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் ஒன்றான 54,610 கொடுத்துருந்தேன். சேம் அஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிகம் உடைச்சிச்சு. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து தைரியமாக நீங்கள் வந்து கால் பை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆரம்பிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 24,630 போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல கூட நீங்கள் ஒரு கால் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஹையராக பார்த்தீங்கன்னா 24,720 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ 750 வரைக்கும் போயிருக்காங்க. நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 54,610 சொல்லியிருந்தேன். ரெசிஸ்டன்ட் 2 பார்த்தீங்கன்னா 54,700 சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளோட 2 ரெசிஸ்டன்ஸையும் உடச்சி மார்க்கெட் மேலே தான் இருந்திருக்கு 50 பாயிண்டில். ஸோ நீங்கள் இந்த 54,610 வரும்போதோ இல்லை 640 50 வரும்போது ஒரு கால் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 54,800 காலோ 54,700 800 இல்லை 54,900 கால் பை பண்ணியிருந்தீங்களோ 50,000 கால் பை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்னைக்கு கிடைச்சிருக்கும். ஸோ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டும் என்னன்றது இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான ஹையர் வேல்யூ தான். ஹையர் அன்னைக்கு என்ன போச்சோ அதுதான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ நியர்பையில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. இந்த 54,760 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து திரும்ப இந்த ஏன்னா இன்னைக்கோட லோ வந்து இன்னைக்கோட ஹை பார்த்தீங்கன்னா 54,760. ஸோ அதுதான் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாகவும் ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியர்பைலேயே வந்து அதுவும் ஆக்டிவேஷனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா 54,840 சாரி 54,840ங்க. ஸோ நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பேங்க் நிஃப்டியில் கால் எடுக்கிறவங்க ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டான 1ஆன 54,760 இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இன்னைக்கான வந்து ஹை அதுதான். ஸோ இந்த ஹையை உடைக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு நல்ல கால் எடுக்கலாம். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 54,840 கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் வந்து உடைக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது இந்த இது உடைக்கும் போது. ஸோ உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே 100 பாயிண்ட்லேருந்து 100லேருந்து 150 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கு ஒரு நல்ல கால் எடுத்து நல்ல ப்ராஃபிட் எடுக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து சப்போர்ட் பாயிண்ட் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் 2 வந்து சப்போர்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 54,590 தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான சப்போர்ட் 1 ஆக்டிவேட் ஆகும். ஸோ நியர்பைலேயே இருக்குது. ஸோ மார்க்கெட் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
நாளைக்கு வந்து மேலேயும் போகிறக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே நேரத்தில் கீழே வந்து விடுறதுக்கான ஒரு 50% வாய்ப்புகளும் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 100 கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா S1 சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 54,590 தான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாயிண்ட். அதே மாதிரி சப்போர்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 54,500 தான் வந்து செகண்ட் சப்போர்ட் பாயிண்ட். 54,590 இது ஒரு 90 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து நீங்கள் நல்லா இதை நோட் பண்ணிக்கங்க. சப்போர்ட் 1 ஆன 54,590 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான ஒரு 30 to 40% சான்சஸ் இருக்குது. ஸோ அதேமாரி 54,500 உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் 80% கீழே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கிளியர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நாளைக்கு மார்க்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் அமைத்தி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.